இருபத்தெட்டாவது நினைவு தினத்துக்கு செல்வின் இதுக்கு வந்து மாலை போட்டு அடுத்து இப்ப அன்னதானம் போட போறோம். கொஞ்ச நாளாவே சிங்களோட அமைதியாவே இருக்காங்க. இந்த அமைதிக்கு அமைதிக்கு மாப்பிள்ள மாதிரி ஆளு நிறைய பேர் பஜாருக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனால அப்படியே போகுது. ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அரசியல் கட்சிகள் தேடி வருவாங்க. ஆமா ஆமா. 2026 வரும்போது ஆமா நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, நம்ம என்ன கோரிக்கை? நம்ம நிலைப்பாடு கல்லு இறக்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும் தலைவரை. சூப்பர். மெயின் அதான். அதே மாதிரி எங்க மக்கள் நிறைய பாதிக்கப்படுதாங்க. அங்கங்க பாதிக்க வந்த ஈரோட்ல ஒரு பொண்ணை வந்துட்டு அவங்களுக்கு கற்பழிச்சுட்டு அவன் மாதிரி கிணத்துல தூக்கி போட்டு அவன் பாட்டுல போயிட்டான் பார்த்துக்குங்க. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. நாடாருக்கு பாதுகாப்பே இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது எந்த அரசியலுமே செய்தோம். அது காமராஜருக்குலாம் இன்னும் வந்து நிறைய பண்ணணும். இப்ப ஒரு ஆள்லாம் சொல்றாரு மதிய சோறு வந்து இன்னொரு ஆள் போட்டாங்காரு. கல்வி கடை திறந்துதான் காமராஜர். கல்வி கடை வந்து சாப்பாடு கொடுத்து எங்க ஆள் உள்ள தூக்கிட்டு வந்தாரு காமராஜர். அதான் திரும்ப ஆனா நாங்க தான் நிறைய அணை கட்டுதான் சொல்லுதான் ஒருத்தன். உங்களுக்கே தெரியும், யாரும் தெரியும். அதனால இன்னும் வருங்காலத்துல வந்து எங்க மக்களுக்கு யாரு நல்லது செய்ய நினைச்சாதான் நாங்க ஓட்டு இனிமே வந்து போட போறோம். நாங்க தனித்தனி அமைப்பு வச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த 26 வந்து டிஃபரெண்டா இருக்கும். கல்வெட்டுகள் எல்லாம் இந்த அரசு வந்து தூர தள்ளி போறாங்க. சமூக வலைதளங்களை பார்த்து கன்னியாகுமரியில பார்த்து கோபிச்செட்டி இதெல்லாம் இந்த நிகழ்வை கண்டிக்கணும். அதுதான் நாங்க என்ன சொல்றோம்னா இதுலதான் உண்மையிலேயே வந்து என்ன பண்ணோம்னா ஏடிஎம்குள்ள உள்ள நாடாரு, திமுக உள்ள நாடு, காங்கிரஸ் உள்ள நாடாரு அவ்வளவு பேர் இருக்காங்களே. எம்எல்ஏ எம்பில என்ன பண்ணுறீங்க நீங்க தான் கேட்கணும். நம்ம கேட்டா ரவுடின்றுவான். நம்மளை கேட்டா வந்து நம்ம ஜாதிக்கு சண்டை போட்டு உட்கார்ந்துருப்போம். சிம்பிளா சொல்லி முடிச்சிருவாங்க. சிங்கு ரவுடிம்பா, இவனை ரவுடின்றுவான், அவன் ரவுடின்றுவான், எல்லாத்தையும் ரவுடின்றுவான். இதை வேற சமுதாயத்து இதை அவங்க இடிச்சிட்டு இப்படி விடுவாங்களே. நீங்களே சொல்லுங்க மக்களே. இதை வேற சமுதாயத்தை இடிச்சா என்ன ரத்தாறு ஓடும். ஏன்னா நாங்க வந்து காலையில 5 மணிக்கு நாங்க எந்திரிச்சாலும் பிள்ளைங்க நிக்க முடியும். ஏன்னா உழைப்பு அவ்வளவு பேர் வந்து எங்க நாடாளுமன்ற கடின உழைப்பு. ஆமா அது மாதிரி வந்து இதுல வந்து தமிழ முதல்ல இதுல மாதிரி என்ன சொல்றேன், இங்க காமராஜர் ஐயாவை நாங்க வந்து தெய்வத்துக்கு சமமா, தெய்வத்துக்கு அப்புறம் அவரை தான் வச்சிருக்கோம். அதுக்கு பிறகு எங்க மாவீர வந்து யார் செல்வி நடரை வச்சிருக்கோம். ஆமா அதனால இன்னொரு காலத்துல நாடாருக்கு வந்து இது பண்ணுங்க. அவ்வளவு ஜாதிக்கும் பண்ணுது. இப்ப எங்க ஆளு செத்தா என்ன தரான்? அது ஒண்ணுமே தர மாட்டீங்க. இப்பவும் பாருங்க என்கவுண்டர்ல எங்க ஆளு தான் நிறைய கொண்டிருக்கீங்க. அதையும் உங்களை வந்து நான் இது பண்ணுது. என்கவுண்டர்லயே பாருங்க லாஸ்டா கூட பாருங்க எங்க ஆளு தான் நிறைய சுட்டிருக்கீங்க, கையகால உடைச்சிருக்கீங்க. அவ்வளவு சமுதாயத்திலயும் அவ்வளவு இதுலயும் ஆளு இருக்கு. அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா பாதிப்பு எங்களதான் வந்து ஏன்னா கேட்க ஆள் இல்ல. கேட்க ஆளு அது அவ்வளவு கட்சியில இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. நம்மளுக்கு என்னன்னு. அதனால இதை வந்து தமிழக முதல்வர் எங்க மக்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க. வரக்கூடிய 2026 ராக்கெட் ராஜா அவர்கள் வந்து ஆலங்குளத்துல களமிறங்க போறதா சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம சமுதாயம் அதுக்கு என்ன முன்னெடுக்க போறோம்? ஆலங்குளத்துல ராஜா நின்னா ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா சட்டசபையில வந்து எங்க குரல் ஒலிக்கணுங்க. ஒற்றுமைதான். அதான் என்னன்னா உண்மையில இங்க கொங்கு மண்டலத்துல எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து நாடார் அவ்வளவு பேர் இருக்கான். ஆனா அத கொங்கு மண்டலத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க. அப்ப அங்க உள்ள நாடாரும் வந்து எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு, ஓட்ட மாத்துங்க ஐயா அப்படி இல்ல, எவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதானே அவங்களுக்கு செய்யுங்கய்யா அப்படின்னு சொல்லி. அது ஒரு பெரிய இதா இருக்கு. அது மாதிரி ராஜா வந்து வந்த நல்லதுதான். ஏன்னா ராஜா அவருடைய மாப்பிள்ளையா இருக்கட்டும் வந்த நல்லதுதான். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து சமுதாய பற்று எல்லாமே இருக்கு. எல்லா ஜாதியும் எங்களுக்கு வேணும். அது இருந்தாலும் சமுதாயம் ஒண்ணு உண்டு இல்ல, அது என்ன தெரிந்தாலும் அது உண்டு. அதனால வந்து ராஜா ஜெயிக்க நல்லது. ஏன்னா சட்டசபையில வந்து அதை ஒழிக்கிட்டுமே. இப்ப எல்லா ஜாதிக்காரும் என்ன சொல்ல அவங்க சமுதாயத்தை இது பண்ணுதாங்க. அதே மாதிரி எங்க சமுதாயம் சொல்லுவா நினைக்கிறோம்.
கண்டிப்பா செய்யணும் அவன். அந்த முறை சிங்கநாடார் அவங்க பேட்டி கொடுக்கும்போது ஆ. சுபாஷ் பண்ணையார் ராக்கெட் வேற இல்லை. ஒன்றிணைக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அது ஒண்ணும் கிடையாதுங்க. இப்போ ஒரு இதுல சொல்லுங்க, எல்லாரும் வந்து ஒண்ணு இதே இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அதுல ஆமா, அதான் சும்மா இல்ல ரங்க, அதாவது எல்லா கம்யூனிட்டியும் பாருங்க ஏமாக்கா, எல்லா கம்யூனிட்டியும் பாருங்க, எல்லா அமைப்பும் ஒவ்வொரு இதுல, அதாவது என்ன 10 பேர் இருக்கான்னு செய்வான், அந்த இதுல வரத்துல எல்லாம் கூடிடுவான் பத்தியில, அது மாதிரி எல்லாம் கூடிடுவோம். இந்த தேர்தல் மிகப்பெரிய கண்டிப்பா இருக்கணுங்க. கண்டிப்பா வந்து கல்லு இறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. கல்லு இறக்கு, ஏன்னா கல்லு கொஞ்சம் நிப்பாட்டு மக்களே, அதான் கல்லு, அதான் அது மாதிரி கல்லு குடிச்சு எவனும் செத்தது கிடையாதுங்க. சொத்தை வித்ததும் கிடையாது, சொத்தை வித்தவனும் கிடையாது. ஏன்னா கல்லு குடிச்சு அவ்வளவு பவர். அதெல்லாம் கல்லு இறக்க விடுங்க. பாருங்க அங்கங்க பனைய வந்து பணம் கஷ்டப்பட்டு வச்சிருக்கான், அந்த அதை போட்டு தமிழ் கல்ட்டாவிட்டு ஓட்டு அடிக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய குடும்பங்க, பாவம் அவனுக்கு அதை வச்சாதான் சாப்பாடு. அதனால பாத்தீங்கன்னா